ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வாறான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்த அராபிய முஸ்லிம்கள் அல்லது அராபிய அமெரிக்கர்கள் இப்பொழுது அவர்களுக்கு எதிராகவே மாறி இருக்கின்ற நிலையில் மீண்டும் ஒரு கேபிட்டல் ஹில் ட்ரம்புக்கு எவ்வாறு ஆதரவானவர்கள் ஒன்று திரண்டார்களோ அது போன்று இப்பொழுது எதிராக நடைபெறுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த திசை திரும்புகின்ற நிலை ஏற்படுகின்றது அல்லது ஏனைய அவருக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அல்லது அவைகளில் கூட அவருக்கு எதிரான குரல் என்பது தற்பொழுது தீவிரமாக எழுந்து வருகின்றது. ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தகப்பன் போன்ற ஒரு நுண்ணறிவு மிக்க அரசியல் தலைவரும் எலான் மஸ்க் வந்து அமெரிக்காவை தீர்மானிப்பதற்கு எலான் மஸ்க் யார் என்று பல கேள்வி எழுப்புறது. எல்லாருக்கும் தெரியும், அவரை வைத்து டொனால்ட் ட்ரம்பை வைத்து தன்னுடைய பொருளாதார நலன்களை அடைவதற்காக இயக்கிக் கொண்டிருப்பது எலான் மஸ்க் என்பது அமெரிக்க மக்களுக்கு தெளிவாக தெரியும். அண்மையில் நடந்த ஒரு போராட்டத்திலே அந்த கேள்வி எழுப்பப்பட்டது, அமெரிக்காவுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எலான் மஸ்க் யார் என்று சொல்லி. டொயோட்டா ஆன் தி பார்க் புதிய பாவித்த மற்றும் பெருமான டொயோட்டா வாகனங்கள் குறைந்த விலைகளில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. ஹாய், திஸ் இஸ் சித்ரா செல்வநாதன். டொயோட்டா ஆன் தி பார்க்ல உங்களுக்காக காத்திருக்கேன். வாங்கோ பார்க்கலாம். அழையுங்கள் டொயோட்டா ஆன் தி பார்க், சித்ரா செல்வநாதன், 4167207439. FM 101.3 CMR தமிழ் FM உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாளுக்கு நாள் அமெரிக்க கனடா உறவு தொடர்பான செய்திகள் உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஏனைய நாடுகளோடும் அமெரிக்காவினுடைய உறவு கேள்விக்குறியாகி கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களே இப்பொழுது அவருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தும் அளவுக்கு நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. 2 வாரங்களுக்குள் பல்வேறு மாற்றங்களை அமெரிக்கா சந்தித்திருப்பதாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பல மாநிலங்களில் இவ்வாறான போராட்டங்கள் இப்பொழுது துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த போராட்டங்களில் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகள் திடீரென அமெரிக்க ஜனாதிபதி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகள் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத வகையில் இதுவரை காலமும் இடம்பெற்ற இந்த விடயங்கள் இப்பொழுது வெளி உலகுக்கு அப்பட்டமாக தெரிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வாறான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்த அராபிய முஸ்லிம்கள் அல்லது அராபிய அமெரிக்கர்கள் இப்பொழுது அவர்களுக்கு எதிராகவே மாறி இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய அமைப்பினுடைய பெயரை அவர்கள் அராப் அமெரிக்கன்ஸ் ஃபார் பீஸ் என்று மாற்றி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயர் முன்னர் அந்த அமைப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த பேரை மாற்றும் அளவுக்கு இப்பொழுது அவர்களுடைய நிலை சென்றிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி எடுக்கக்கூடிய இவ்வாறான நடவடிக்கைகள் அமெரிக்காவில் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றதா? இவ்வாறான போராட்டங்கள் என்பது அமெரிக்காவில் வலுவடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்பது பற்றி இன்று பேச இருக்கின்றோம். அதேபுறம் இப்பொழுது கனடாவில் இன்றைய தினம் ஒரு மாநாடு நடைபெறுகின்றது. அமெரிக்காவினுடைய வரியை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக இதில் பேசப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதை தவிர வர்த்தக பெரும்புள்ளிகள் பலரும் கலந்து கொண்டு இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதே நிலையில் லிபரல் அரசாங்கத்தினுடைய தலைமைத்துவம் என்பது எப்படி மாறப்போகிறது? இதில் இந்த அமெரிக்க விவகாரத்தை கையாளக்கூடிய தலைவராக யார் பொருத்தமானவராக இருப்பார் என்ற கேள்வியும் கனேடியர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஆகவே அது பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளரை முதலில் சந்திக்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நேர்களையும் சந்திக்க போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், முதலில் அமெரிக்காவில் இவ்வாறான போராட்டங்கள் இவ்வளவு விரைவாக ஏற்படும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இலன் மஸ்குக்கு எதிராகவும் இந்த போராட்டக்காரர்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய பதாதைகளில் சிறுபான்மையினரை ஒடுக்கும் முயற்சியாக ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான கோரிக்கைகளை அடங்கிய பதாதைகளை அவர்கள் கைகளில் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்துக்கு முன்பாகவே போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒரு கேபிட்டல் ஹில் ட்ரம்புக்கு எவ்வாறு ஆதரவானவர்கள் ஒன்று திரண்டார்களோ அது போன்று இப்பொழுது எதிராக நடைபெறுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த போராட்டம் என்பது வீரியம் மிக்கதாக, குறிப்பாக சிறுபான்மையினரின் குரல் என்பது ஒடுக்கப்பட்டுவிடும் வளமையாக ஒடுக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா, அல்லது ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களையும் அரவணைத்து இந்த போராட்டம் வீரியமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா?
இல்ல, இந்த போராட்டங்கள் வீரியமடையக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் இது சிறுபான்மையினரின் போராட்டங்களாக இடம்பெறாமல் நிச்சயமாக அமெரிக்க தேசப்பற்றுள்ளவர்களின் போராட்டமாக இடம்பெறுகின்றது. இதற்கான முக்கிய காரணம் ட்ரம்ப் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மீதான தடை என்பதை விட அல்லது அவர்களுடைய தவிப்பு என்பதை விட நிச்சயமாக ட்ரம்பின் ஆளும் அரசிற்குள் இருக்கின்ற இடர்பாடுகள் குறித்து அவர்கள் தங்கள் கரிசனையை வெளிப்படுத்துகின்றார்கள். குறிப்பாக ஈலோன் மாஸ்க் அவர் ஒரு தெரிவு செய்யப்படாத உறுப்பினர், ட்ரம்பின் ஆதரவாளர். அவருடைய பயணிப்பு, திரைசேரி மற்றும் அந்த அதி உச்ச தகவல் பரிமாற்றம் அல்லது அதி ரகசியங்களை பேணும் இடங்கள் தொடர்பான தரவுகளை எல்லாம் சேகரிக்கின்ற விடயங்களில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதும் சடுதியாக இந்த USA போன்ற நிறுவனங்கள் மீதான நடவடிக்கை என்பதும் அவர்களை மிகவும் ஒரு பலத்த சிக்கலுக்குள் மாட்டி இருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களே தற்பொழுது அந்த திசை திரும்புகின்ற நிலை ஏற்படுகின்றது. அல்லது ஏனைய அவருக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அல்லது அவைகளில் கூட அவருக்கு எதிரான குரல் என்பது தற்பொழுது தீவிரமாக எழுந்து வருகின்றது. இதற்கு உண்மையிலேயே காரணம் அவர்களுடைய தேசப்பற்று என்பதை விட தங்களுடைய தகவல்கள் திருடப்படுகின்றன அல்லது தங்களுடைய தகவல்கள் மீது ஒரு தனிநபர் ஆதிக்கம் செலுத்துகின்றார் என்ற அக்கறை என்பது அவர்களை போராட வைக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், திரைசேரி திணைக்களம் என்பது நிச்சயமாக ஒரு மிகவும் மிகவும் ரகசியத்தை பேணுகின்ற இடம். அவ்வாறான இடத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர்களுடைய அதாவது அவர் இளைய வயதுடைய ஒரு 5 பேரைத்தான் இதற்கான தலைமைத்துவ பொறுப்புகளில் நியமித்திருக்கின்றார். 25 வயதுக்கு குறைந்த ஒரு 5 இளைஞர்களை. அவர்களில் ஒருவர் கூட நேற்று ராஜினாமா செய்தார் என்றால் அவர் முன்னர் போட்டிருந்த ஒரு நிறவரி சம்பந்தமான அல்லது இனவரி சம்பந்தமான பதிவு காரணமாக இவ்வாறாக இந்த இளைய அறிவிருக்கலாம் ஆனால் அனுபவம் இல்லாத இளைஞர்களை கொண்டு வந்ததும், மற்றது பாதுகாப்பு துறைகளில் கை வைத்தது. குறிப்பாக FBI மீது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஜனவரி 6ஆம் தேதி 2021ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையில் சுமார் 5000 FBI-யினர் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் இவர்களுடைய பாதுகாப்பு படை சம்பந்தமான பலவீனங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகின்றன. அதே போல இந்த கோஸ்ட் கார்ட் எனப்படுகின்ற ஒரு அமெரிக்காவின் ஒரு பாரிய படைக்கு பொறுப்பாக இருந்த ஒரு பெண் அதிகாரியை கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். எனவே இப்பொழுது அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால், தேசப்பற்று தொடர்பானதாக வருகின்றது. அவர்கள் படையினரை கூட நடவடிக்கைகளில் இறங்குமாறு கேட்கின்ற அளவிற்கு, அதாவது தாங்கள் கருத்து பதிவு செய்கிற இடங்களில் படையினரை கூட அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய கடமை தேசத்தை காப்பது, எங்களுடைய தேசத்தை காப்பாற்றுங்கள் என்று. எனவே இப்பொழுது கனடாவிலும் தேசப்பற்று அதிகமாகி ஒரு புறம் இருக்கிறது, அமெரிக்காவிலும் தேசப்பற்று அதிகமாகி இருக்கின்றது. ஆகவே இரண்டு பிரச்சனைக்கும் இந்த தேசப்பற்றில் அதிகமாக ஈடுபடுகின்ற மக்களுடைய கோஷம் என்பது அதிகரித்து ஒரு தீர்வுக்கு அது வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. பல நேர்கள் அழைப்பில் காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் விரிவாக பேசுவோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேர்களை சந்திக்க போகின்றோம். 416-593-5555. டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி. மற்றது கனேடிய தலைமை யாராக இருந்தால் அமெரிக்க விவகாரத்தை கையாளக்கூடியவரை தெரிவு செய்வதற்கு எந்த தலைவர் பொருத்தமாக இருப்பார் என்பதை கேட்டிருக்கின்றோம். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? நான் சூரி கதைக்கிறேன். சூரி, சொல்லுங்க. வணக்கம் ராம். இது எங்களுடைய தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, பேராசை பெரும் தரித்திரம் என்று. இப்ப இந்த அவற்ற நகர்வுகள் எல்லாம் வலு தீவிரவாதமா இருக்குது. அவர் ஒரு தீவிரவாதியத்தான் நடக்க பார்க்கிறார். இப்ப எங்களுக்கு தேவை என்னென்றால், ஜஸ்டின் ட்ரூடோ தகப்பன் போன்ற ஒரு நுண்ணறிவு மிக்க அரசியல் தலைவரும், எங்கள் பால்ராஜ் போன்ற ஒரு நுண்ணறிவும் இருப்பமும் ஒரு அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஒரு தளபதியின் தேவை. எங்களுக்கு இந்த ஒயிட் ஹவுஸ பிளாக் ஹவுஸா மாத்துறதுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அதோட இந்த இவற்றை ஆசை, இந்த வளைகுடா அமெரிக்கன் வளைகுடா எல்லாத்தையும் நீரடிச்சு
இவற்றை 50 மாநிலத்தையும் 40 குறைக்கிற சந்தர்ப்பம் இப்ப இருக்குது. அதை நாங்கள் எங்களின் அரசியல் வெளிநாட்டு கொள்கைகள் மூலமாக செய்து முடிக்கலாம் என்றது என்னுடைய முடிவு. சரி, இப்பொழுது இருக்கின்ற தலைவர்களில் இன்று நானோஸ் கருத்து கணிப்பில் வெளியிட்ட தகவலின்படி மார்க் கார்னி அவர்கள் அமெரிக்க விவகாரத்தை கையாளக்கூடிய ஒரு பொருத்தமான தலைவராக இருப்பார் என்று பல கனேடியர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். 2வது இடத்திற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் ஒலிவியே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். 3வது இடத்தில் தான் ஏனைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த தலைவர்களுடைய தெரிவு எப்படி இருக்கு? ஒலிவியர்ல வேலையே இல்லை. மார்க் கார்னி ஓகே, அவர் பொருளாதார ரீதியாக கையாளக்கூடியவர். ஆனா எங்களுக்கு அதை விட தீவிரமான தலைவர்கள் தேவை. அதுதான் சொல்றது, இங்க எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கவர்மெண்ட் தேவையில்லை. ஒன்டாரியோலையும் சரி, மத்தியத்திலையும் சரி, ஒரு கூட்டரசாங்கம் தான் தேவை. இப்ப எல்லாத்த பங்களிப்பும் தேவை. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், ராதா பிராஞ்சி சேவியர் பேசுறேன். சொல்லுங்கள் ராதா சேவியர். ட்ரம்ப் உலகம் முழுக்க தான் விளம்பரத்துக்காக பல கூடாத இதுகளை செய்வேன் என்று சொல்லி செய்கிறார். ஒரு சிலதுதான் நல்லது. ஆனா அந்த இப்படி அமெரிக்கால இருக்கிறார்களோ திடீரென்று பிடிச்சு இப்படி எல்லாம் அனுப்புறது சரியில்லை. இந்தியாவுக்கு அனுப்பினாக்கள் அங்கே இருந்து சொன்னார்கள், தாங்கள் பஞ்சாப்ல வீடை வித்து 100,000 கொடுத்துத்தான் ஏஜென்சிக்கு ஏதோ பேரூர் இடத்துல இருந்து நடந்துதானாம் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தவ. இப்படி தாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் இங்க வந்தது. அங்க சொந்த வீடெல்லாம் வித்து கரபியன் தீவில எனக்கு தெரியும் எல்லாரும் 10,000 அமெரிக்கன் டாலர் கொடுத்து வரியினம் சொந்த வீட்டை வித்துத்தான் இங்க வந்தது. ஆனா அதெல்லாம் இப்ப இனி வாரம் வந்த உடனே இந்த டேட்டுக்கு பிறகு எந்த பண்றாக்களை அப்படி செய்வேன்னு சொல்லி செய்யலாம். ஆனா இதை நம்பி வந்திருந்த ஆக்களை முதல்ல எல்லாம் கூப்பிட்டு பதிஞ்சு அங்க அவைகளுக்கு அவர் இந்த இதுல போறார். பணக்காரரும் படிச்சாக்களும் எந்த நாட்டுக்காரண்டாலும் பணக்காரரும் படிச்சாக்கள் மட்டும்தான் வேணும் என்று அவர் வியாபார நோக்கம். ஆனா அது அவருக்கு சரி வராது. இப்பொழுது நடைபெறுகின்ற போராட்டங்கள் என்பது வீரியமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இது நசுக்கப்பட்டு விடும் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, ஜனநாயகமா போனா வீரியம் அடையும். ஏனென்று சொன்னால் அமெரிக்கால வாக்குரிமை உள்ள ஒரு ஆக்களின் நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் தான் இந்த இப்ப இவர் பிடிச்சி ஏத்துற ஆக்களில முக்காவாசி பேர். அப்ப அவர்களுக்கு அது பிடிக்காது. வெளிநாடுல உள்ளவைக்கே பிடிக்காதுன்றா அவைக்கு பிடிக்காது தானே. சரி, நன்றி. நன்றி. அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் இவங்களெல்லாம் படிச்சவங்களா? படிச்ச முட்டாய். சரி, நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகின்றீர்கள்? இல்ல, இவர் ரம்மண்டு பணக்காரன் தான் வேணுமெண்டா, பணக்காரன் தான் அமெரிக்கா இருக்கோம்டா. ஏன் நாங்கள கேடா சூடோ கொடுத்தா நல்ல முறையா நாடி. சரி, இது ஒரு குடிமகனின் கோரிக்கை. நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ரசிகன். ரசிகன் சொல்லுங்கள். ஆமாம், என்னன்னு சொன்னா நாங்க நேற்று கலைச்சதை கேட்டுட்டு போறதாக சனம் போராட்டம் தொடங்கி இருக்கு. ஜிம்கரியும் சொல்லி இருந்தார் அந்த அகாடமி அவார்ட் விழாவில. அப்படி மெதுமெதுவாக கொஞ்சமாக அங்க இருந்து கிளம்புகிறது. இவரும் எடுத்த இடத்துல டாப் சேர்ல போட்டுட்டு போறதால பயங்கர மோசமா இருக்கு. நான் முந்தைய உதயநன்னியோட ஒரு முறை இவர் பதவி இழக்கிற அந்த தேர்தல் மூட்டம் நான் சொன்னேன். என்னன்னு சொன்னால் இவர் எல்லாரையுமே கடிச்சு வச்சுட்டாரு, எல்லா இடமும் வாய் வச்சுட்டாரு. அத முதலும் செய்து இப்ப திரும்ப வந்தும் அதையே செய்கிறார். அப்ப இன்னும் போராட்டம் வலுவடைஞ்சு போறதுக்கான சந்தர்ப்பம் தான் இருக்கு. ஏனென்றா இது அங்க இங்கேண்டு இல்லாம எல்லா இடமும் வாய் வைக்கிறார். அப்ப அது பாரியோர் அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். அப்ப நாங்கள் இன்னும் போராட்டங்களை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக அது நடக்க வேணும். அடுத்தது கனடியன் இதை பத்தி பொலிட்டீஷியன்ஸை பற்றி வந்தால் இப்ப முதல்ல அந்த நேர் சொன்ன மாதிரி தான் என்ன இவர் பொலிவியரை நாங்கள் தவிர்க்கலான்னு சொன்னால் அவர் எங்கட விஷயத்திலையும் அதாவது என்ன போர்க்குற்றத்துக்குரியவர்களை இதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லிக்கிறார் நீதிமன்றத்துக்கு. அப்ப அந்த விஷயத்துல எங்களுக்கு அவரும் தேவை.
அதே நேரம் அமெரிக்க விஷயத்திலேயும் கொஞ்சம் இதுவாக இருப்பாருன்னு சொன்னால் நாங்கள் அவரை பற்றி கொஞ்சம் யோசிப்பது நல்லது. இப்பொழுது உடனடியாக அதனை கையாளக்கூடிய சக்தி என்பது எந்த தரப்பிடம் இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவிக்காலம் முழுக்க அவரே அணுகினால் விடயங்கள் சில சாத்தியப்பாடான நிலைக்கு செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது அல்லவா? ஆமா, நிச்சயமா அதுவும் இருக்கிறது. இப்ப என்ன பொறுத்தவரையிலே நானும் அதைத்தான் சொல்லுவேன். ஆனால் எங்களுக்கு அப்படியும் ஒரு தெரிவு இருக்கிறது பாக்கியக்குள்ள நாங்கள் அதையும் சொல்லலாம். ஆனால் கூடின அளவு என்ன லிபரல்களுக்கு தான் சான்ஸ் கூடன்றது என்னுடைய கருத்து. பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165930055. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்ற விடயம் அமெரிக்காவில் இப்பொழுது டொனால்டு டிரம்புக்கு எதிராக சில போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. பல இடங்களிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சிறுபான்மையினர் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அத்தோடு திறன் அமைச்சுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட இலன் மஸ்கினுடைய செயற்பாடுகள், அத்தோடு ப்ராஜெக்ட் 2025 முற்றாக எதிர்ப்பதாக அவர்கள் பதாதைகளில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அமெரிக்க அரசாங்கத்தினால் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற டிரம்பினுடைய நிர்வாகத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற பல விடயங்களை மக்கள் ஏற்காத ஒரு நிலை காணப்படுவதை இந்த விடயங்கள் புலப்படுத்துகின்றன. ஆகவே இது பற்றி இந்த போராட்டங்கள் என்பது வலு அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்று கேட்டிருக்கின்றோம். மற்றும் கனேடிய அமெரிக்க பிரச்சனைக்கு தீர்வாக இதனை கையாளக்கூடிய தலைவராக யார் இருப்பார் என்ற கேள்வியையும் கேட்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 4165930055. சுரேஷ், நாங்கள் முதலில் இந்த கனேடிய விவகாரத்தில் கனடா விவகாரத்தில் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினம் பிரதமர் தெரிவித்திருக்கின்ற விடயம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடான ஒன்றாக இருக்கிறதோ தெரியவில்லை. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை நூடாக இப்பொழுது 30 நாள் கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வரி தொடர்பான விடயம் எவ்வாறான திசை நோக்கி செல்லும் என்று தெரியாத நிலையில் கனேடியர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கிறார்கள். இன்றும் அதற்கான மாநாடு நடைபெறுகின்றது. குறிப்பாக இந்த விடயங்களை கையாளக்கூடிய தலைமைத்துவம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இது தனியே உடனடி தீர்வாக சில விடயங்கள் எட்டப்பட்டாலும் கூட நீண்ட கால நோக்கில் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்க போகிறது. ஆகவே இதனை கையாளக்கூடிய தலைமைத்துவம் அல்லது தலைவர் என்று பார்க்கின்ற பொழுது தெரிவு யாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது இந்த விவகாரத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செயற்படுகின்ற செயற்பாடுகள் என்பது ஒரு முன்னுதாரணம் இல்லாததாக அல்லது அவரது திறனை காட்டுவதாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக சில வேளைகளில் அடுத்த அரசு வந்தால் கூட ஒரு அதாவது சீனியர் லீட் அல்லது ஒரு ஆலோசகர் என்கின்ற வகையில் அவர் சில வேளைகளில் இந்த கனடா அமெரிக்க உறவிற்கும் மற்றும் கனடாவின் பொருளாதாரத்தை விருத்தி செய்ய எக்ஸ்பான்ஷன், அதாவது அதனை விரிவடைய செய்வதற்கும் பிற நாடுகளுடனான ஒரு குழு போன்றவற்றிற்கான தலைமையை ஏற்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை அவருடைய நடவடிக்கைகள் தற்பொழுது காட்டி நிற்கின்றன. எனினும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே அதாவது அந்த பொதுமக்களுடைய கருத்தின் கணிப்பின்படி இப்பொழுது அவர்கள் அந்த காணி அவர்கள் தான் இந்த விவகாரத்தில் திறம்பட செயற்படக்கூடியவராக இருப்பார் என்பதை சொல்லுகின்றார்கள். இதற்கு காரணங்களும் இருக்கின்றன. என்னென்னு சொன்னால், பியர் பொலிவியர் தன்னுடைய கொள்கைகளை எதையும் வெளிப்படுத்துவதாக இல்லை. அவர் அதாவது இவ்வளவு டாக்ஸ் அவர் எவ்வாறு பிரச்சாரத்தை எடுத்து சென்றார் என்றால், ஐயோ எல்லாரும் கஷ்டப்படுகின்றார்கள், மக்களுக்கு உணவில்லை, பொருட்கள் இல்லை, வரி விதிப்பு, வரி. இப்பொழுது வரி என்பது எங்கேயோ போய்விட்டது. இப்பொழுது தேசப்பற்று தான் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் தேசப்பற்றை நோக்கி திரும்ப வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு நிச்சயமாக மாறுபட்ட களத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது இந்த தேர்தல் விவகாரத்தில் ஒரு பிரச்சார பொருளாக ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய பிரச்சார கொள்கையாக சில விடயங்களை முன்வைப்பார்கள். இந்த தேர்தலில் இப்பொழுது இந்த கட்சிகள் வைக்கின்ற கொள்கைகள் மாற்றமடையக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகின்றன. ஏனென்றால் மிகவும் முக்கியமான விடயங்களை பேசுபொருளாக வைத்திருந்தால்தான் தேர்தல் பிரச்சாரம் என்பது சூடுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி வைத்திருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார விடயங்கள் என்பது அல்லது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது இப்போதைய காலகட்டத்துக்கு பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கிறதா?
அதை ட்ரம்ப் மாற்றிவிட்டார். உண்மையாக அப்படித்தான் சொல்ல வேண்டும். ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு அதுகளை மேற்கொள்ளாமல் விட்டிருந்தால் அவர்கள் சென்ற பாதை என்பது மக்களுடைய பிரச்சனை. உங்களுக்கு வீடுகள் இல்லை, வீடுகள் கட்ட வேண்டும் மற்றும் வரி கூடிவிட்டது, ஆக்ஸ் த டாக்ஸ் என்கின்ற ரீதியிலான பிரச்சாரம் தான் முன்னெடுக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் ஒரு உள்ளக கருத்து கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், எவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை மக்களை கவர்வதற்காக கொண்டு வருவது என்பது. எனவே அது வரும். மற்றது ஒரு நேர் குறிப்பிட்டிருந்தார், இந்த இனப்படுகொலை விவகாரத்தை அவர் முன்னுக்கு கொண்டு வருவதாக. அது உண்மையிலேயே சாத்தியமற்ற விடயம். அவர் அது வாக்கு வங்கிக்காக விடுக்கின்ற விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் தற்போது கண்கூடாக நடக்கின்ற காசாவில் நடைபெறுவதையே இனப்படுகொலை இல்லை என்று கூறுவர். மறுபக்கமாக ராஜபக்சே குடும்பம் என்கின்ற ஒன்றை வைத்துத்தான் சொல்லுகின்ற ஒழிய இலங்கை அரசை பொறுப்பு கூற வைப்பேன் என்று எப்பொழுதும் சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்றார் என்று, அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியலுக்குள் பெரும் பண பரிமாற்றங்களும் பணம் பண்ணும் வேலைகளும் இடம்பெறுகின்றன. எனவே அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்ற வாக்குகள் எவ்வாறு என்றால், நீங்கள் இதை மட்டும் கூறினால் போதும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று. ஆனால் எங்கள் மக்கள் அப்படி இல்லை, அவர்கள் பார்த்துத்தான் வாக்களிப்பார்கள். இது அந்த வாக்கை கவர்வதற்கான ஒரு வதனம். உண்மையிலே பார்த்தீர்களானால் 2006ஆம் ஆண்டு புலிகளை தடை செய்தது, 2008ஆம் ஆண்டு உலக தமிழர் இயக்கத்தை தடை செய்தது, உறுதி பேரின் போர் நடைபெற்ற விடயங்களின் பொழுது அவர்களே பிரளயம் பண்ணியதெல்லாம் இனப்படுகொலையில் இவர்களின் பங்கு எப்படி இருக்கின்றது என்பதை விசாரிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. எனவே அவர் அதை கூறுவது தன் வாக்குகளை கருவதற்காக. நான் அதை நிச்சயமாக கூறுகின்றேன் என்று சொன்னால், அது ஒரு மலினமான பிரச்சாரம், ராஜபக்சே குடும்பத்தை மட்டும் பற்றி செய்வது. எனவே அதில் மக்கள் மயங்காமல் தேசப்பற்று, கனேடிய தேசப்பற்றாளராக பியப்பொலிவியர் தன்னை நிரூபிக்க வேண்டும். அதனை அவர் செய்வாராக இருந்தால் சில வேளைகளில் அவர் கூட ஜஸ்டின் ட்ரூடோவை பிரதம ஆலோசகராக இந்த விவகாரங்களில் வைத்திருக்க வேண்டிய தேவையை ஜஸ்டின் ட்ரூடோவின் தற்போதைய ஆளுமை காட்டியிருக்கிறது. இது ஒரு புதிய ஆளுமை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரும் நேர்களை சந்திக்க போன்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்புக்கு எதிராக, அவருடைய நிர்வாகத்திற்கு எதிராக இடம்பெறுகின்ற போராட்டங்கள் மற்றும் அமெரிக்க கனேடிய பிரச்சனையை கையாளக்கூடிய கனேடிய தலைவர் யாராக இருப்பார், இது பற்றிய விவரங்களை நேர்களிடமும் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களை தொடர்ந்து சந்திக்க போன்றோம். அடுத்த நேர், வணக்கம். வணக்கம் குணா. ஹாய்கன், சொல்லுங்கள் குணா. முதலாவது இந்த காசு பிரச்சனை பாத்தீங்கன்னா, இவ்வளவு குண்டா கொடுத்தவர்கள் இவர்கள் அடிச்சு நிற்குங்கன்னு சொல்லி இப்ப திருப்பி தாங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அதை செய்யறாங்க. இதெல்லாம் எல்லாமே அஜெண்டால இருக்குது, இப்படித்தான் கொண்டு வரணும். அவர் நினைச்ச மாதிரி இஸ்ரேலை வச்சு நாட்டை குடிச்சதாக்கி போட்டு இன்றைக்கு மக்களை லெபனானுக்கு போ, ஜோர்டானுக்கு போன்னு சொல்லி இருக்காரு. ஏன்னா இந்த அந்த இடத்த அவருக்கு முக்கியம். இவரிட கொடுக்க மாட்டாங்க இஸ்ரேல், இதெல்லாம் போய் அதை இருக்க போயிடும். அவர் நினைச்ச மாதிரி நடக்கும். அது ட்ரம்ப் நல்லா செய்வார். ரெண்டாவது, இப்ப நான் எதிர்பார்த்த ட்ரம்ப் 1 year ஆனதுக்கு பிறகுதான் மக்கள் எதிர்பார்க்க இவ்வளவு பாஸ்டா மக்கள் அவெண்டா ஓட் பண்ண மக்களே இருக்க வடிக்கிட்டாரு ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப் இது சரியா எல்லா நாடுகளையும் பம்பளுக்கு கொண்டிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உதாரணத்துல எல்லாரையும் விட நல்லா உதவக்கூடிய நாடு கனடா தான். அமெரிக்காவுக்கு எதுக்கு கேட்டாலும் போகும். இன்றைக்கு கனடாவே அதை சமாளிக்க முடியாது. கனடாவுடைய ஒன்றெடுத்து கொண்டு இருக்காரு. அப்ப கனடா இந்த பொருளாதார பொறுத்துவன் அதுடைய சொல்றாரு, நாங்க இப்ப இருக்க தூடவை நீங்க நிப்பாட்டி போட்டு பொலிஜை நீங்க கொடுந்தா கூட இந்த பிரச்சனையை ஒரு தீர்க்க முடியாது. உண்மையா என்ன பத்தில டூடோ இருக்கிறான்னு எல்லாம் டூடோ பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல எல்லாம் நல்ல வடிவாத்தான் மக்களை ஹேண்டில் பண்ணாரு. நாட்டுக்கு அவர் செஞ்ச பெரிய பிரச்சனை சொன்னா அந்த இமிகிரேஷன் அளவுக்கு முன் கொண்டதுதான். அடுத்து இந்திய மற்ற கட்சியமாருக்கு ஒரு பக்கமா அவர் சப்போர்ட் பண்ணதான் நம்ம செஞ்ச பெரிய கூட அதை திருத்திக் கொள்ளலாம். வெளிவரப்போற காலங்களில் திருத்திக் கொள்ளலாம், திருத்தி அதுக்குரிய முன்னெடுத்து செய்யலாம். ஆனா இந்த தலைமையை மாத்தினா இவர் பழையபடி திருப்பி என்ன மாதிரி கொண்டு வரா தெரியாது. புலிவேட்ட காலத்துல அவர் இதுவரைக்கும் கொடுத்த இவரை பற்றி குறை சொல்றான், அவற்றை வேலையோடி அவர் என்ன செய்யப்படாண்டு அதை என்ன மாதிரி நகரப்படாண்டு இதுவரைக்கும் ஒரு அவன் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சொல்லி எழுதாரு. நாங்க இப்படித்தான் கொண்டு போறோம். அமெரிக்க விவகாரம் தொடர்பாகவும் அவர் வெளிப்படையாக சில கருத்துக்களை முன்வைக்கவில்லை, இன்னமும் பட்டும் படாமல் தான் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ட்ரூடோ அவர் ட்ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரூடோ எதிர்க்கிறது, ட்ரூடோ பற்றி கலைக்கிறது அவருடைய தான் என்ன செய்கிறேன், அது இந்த மாதிரி மக்களை நான் கொண்டு போறேன், இவ்வளவு கடன் எல்லாம் கலைக்கிறாவுடைய அவற்றை ஆட்சியை கவுக்கிற வளர்த்துத்தான் செய்யறாவுடைய அந்த தங்களோட பார்ட்டி இப்படி செய்ய போது, இவ்வளவு மிச்சம் பிடிக்க போது, நாங்க இப்படி கொண்டு போறோம் இதுவரைக்கும் ஒரு இதுலயே நான் பார்க்கல. அப்ப அதனால நீங்க அவரை பொலிவியில திருப்பி எடுத்துக்கிறது என்ன பொறுத்தவரை நல்ல இடம். இவரை வச்சுக்கொண்டா இப்ப ட்ரூடோ இந்த கவர்மெண்ட் இருக்கும் பொழுது அவர் விட்ட பிள்ளைகளை திருத்ததுக்கு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே 7-8 இருந்துட்டாரு. ஓரளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் மற்ற நாடுகளோட கதைக்கு தன்மையெல்லாம் இருக்கு. இவரடி புதுசா மற்ற நாடுல போய் நெகோசியேட் பண்ணி தன்னுடைய
பொருளாதாரத்தை வளர்க்கறதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கும் புதுவா. ஆனா இவருக்கு வந்து நல்ல மோமெண்ட் இருக்குது. அது ட்ரூடோக்கு இந்த செஞ்ச புள்ளிய திருத்தி கொண்டாண்டா இன்னும் மேலும் இந்த நாட்டை நல்லா கொண்டாட. நன்றி குணா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சுதா பேசுகிறேன். சொல்லுங்கள் சுதா. முதலாவது வந்து உண்மையில இந்த அமெரிக்கா நடக்கிற போராட்டங்கள் மாபெரும் போராட்டங்களா பற்றி நான் அண்மையில் ஒரு இதில் பார்த்தேன். எலான் மாஸ்க் வந்து கனடா அமெரிக்காவை தீர்மானிக்கிறதுக்கு எலான் மாஸ்க் யார் என்று பல கேள்வி எழுப்புறது. எல்லாருக்கும் தெரியும், அவரை வைத்து டொனால்ட் ட்ரம்பை வைத்து தன்னுடைய பொருளாதார நலன்களை அடைவதற்காக இயக்கிக் கொண்டிருப்பது எலான் மாஸ்க் என்பது அமெரிக்க மக்களுக்கு தெளிவாக தெரியும். அண்மையில் நடந்த ஒரு போராட்டத்திலே அந்த கேள்வி எழுப்பப்பட்டது, அமெரிக்காவுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எலான் மாஸ்க் யார் என்று சொல்லி. அவன் நிச்சயமாக அமெரிக்க மக்கள் காரிய ஒரு போராட்டங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் பலர் சோசியல் மீடியாக்களே கனடாவுடைய இந்த பிரச்சனை வந்து பொழுது சொல்லி பலர் அமெரிக்கா மக்களே இந்த கனடாவுக்கு எதிரான அவருடைய அந்த நடவடிக்கைகளை விரும்பாது அவர்கள் அதை வெளிக்காட்டாக. ஆனால் தற்பொழுது போராட்டம் வெடித்திருக்கின்றது. இது மிகப்பெரும் போராட்டமாக மாறுவதற்கு பல ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. உண்மையில வந்து அடுத்ததாக வந்து ட்ரம்ப் வந்து கனடாட்ட தோல்வி அடைஞ்சிட்டு, வெளிப்படையாக தோல்வி அடைஞ்சிட்டு, அந்த தோல்வி அவர் ஏற்றுக்கொள்ள இல்லாமல் தான் ஒரு மாதம் அந்த கவனத்தை கொடுத்தது. உண்மையில ட்ரம்ப் இப்ப இருக்கிற இந்த வாய்ப்புல அவர் வந்து இந்த ஒரு மாத கவனம் கொடுக்கக்கூடிய நிலைமையினால் இல்லை. ஆனால் ஜஸ்டினோட தெளிவாக உண்மையில என்டிபியோட சேர்ந்துதான் ஜஸ்டினோட ஆட்சி இப்படி போனோடைய ஜஸ்டினோட தனியை கொண்டு சிறப்பான முறையில இந்த விடயத்தை கையாளுற. அதே மாதிரி எதிர்கட்சி ஆளுக்கட்சி எல்லாத்தையும் அனைத்து மாகாண முதல்வர்கள் உட்பட அனைவரையும் ஒன்றிணைத்து அமெரிக்காவுக்கு வடிவாக சேலஞ்ச் பண்ணி இன்றைக்கு ஒரு வெற்றி கண்டது. இன்றைக்கு உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். 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 யார் பேசுகின்றீர்கள்? நான் இங்க நெல்சன் கதைக்கிறேன். நெல்சன், சொல்லுங்கள். இந்த அமெரிக்காவில் நடக்கிற போராட்டம், இப்ப ட்ரம்புக்கு எதிராக நடக்கிற போராட்டத்துக்கு முதல் இந்த ட்ரம்பை வராம செய்வதற்கு அங்கு எவ்வளவோ வழிவகைகள் இருந்தன. ஆனால் அவர்கள் திரும்ப முதல் 4 வருஷம் இருந்த பொழுது அவருடைய அட்டகாசம் அவர்களுக்கு தெரிஞ்சும் திரும்பவும் இவர்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார்கள் சொன்னால் அது அவர்கள் செய்த வேலையால் தான் அவர்களுக்கு இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அது போல எல்லா உலகம் முழுக்க நடக்குது. அடுத்தது இந்த போராட்டங்கள் முதலாவது 1975 வியட்நாம் போர் நடந்த போது ஒரே ஒரு பிக்சர் தான் அந்த வியட்நாம் போரையே நிப்பானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறுமியரால் அந்த உடம்புல ஒரு உடுப்பும் இல்லாம ஓடி வந்தது அமெரிக்க போட்டோகிராஃபர் ஒருத்தர் தான் அதை எடுத்து வெளியிட்டவர். அந்த சிறுமி இப்ப கனடாவில் தான் இருக்கிறார். இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, மக்களுடைய போராட்டம் வலுவடையும் பொழுது அங்க ஒரு மாற்றம் பெறலாம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நெல்சன். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சாம்ராஜ். சாம்ராஜ், சொல்லுங்க. இப்ப நடக்கிறத பார்க்க எனக்கு பழைய படத்துல ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகத்துல வந்தது. முதல் படத்துக்கு அதுல 4 ஆளுக்கும் நான் சொந்த ஒரு குழுவின். சாம்ராஜ், உங்களுடைய ஒலித்தொலைவு போதாமல் இருக்கின்றது. தயவு செய்து மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் தொலைபேசியில் சிக்கல் இருக்கிறது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு செல்கின்றது. உங்களுடைய பேர் என்ன? காலை வணக்கம். ரமேஷ். ரமேஷ், சொல்லுங்கள். நிச்சயமா அமெரிக்கால வந்து ஒரு முன்னொரு காலத்தில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சி நடக்கிற மாதிரி வாய்ப்பு நிறையவே இருக்கு. ட்ரம்ப் வந்து மக்களுக்கு நல்லா செய்வார்னு தான் எடுத்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவா போவார்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அவருடைய கொள்கை எல்லாமே தான் சர்வாதிகாரி மாதிரிங்கிற படிதான் உலகத்தையே மிரட்டி வச்சுட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நல்லது இல்லை. நிச்சயமா அவர் வச்சிருக்க எலன் மாஸ்க் அவரும் ஒரு வியாபாரி தான், வணிகஸ்தர் தான். இவரும் ஒரு வணிகஸ்தர் தான். இவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லாம் வரி வச்சுக்கிட்டு எல்லா நாட்டு எல்லா மக்களையும் மிரட்டி வச்சுக்கிட்டு நாட்டுக்கு திருப்பி அனுப்புறது அவங்களுக்கு பெரிய ஆபத்து தான் முடியும். நிச்சயமா உள்நாட்டு போர் வந்து அவர் தூக்கி அடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கனடா பொறுத்த வரைக்கும் இந்த 2 தலைவர்கள், ஆமா, கனடா பொறுத்த எப்போதுமே அமெரிக்கா தலையாட்டி பொம்மையாக இருந்திருக்கு. அது இனி இருக்கக்கூடாது
அப்படிங்கிறது ஒரு பாடம் இது. ஸோ இதுல வந்து யார் வந்தாலும் என்ன செய்வாங்கிறது ஒரு நிச்சயமா. ட்ரம்ப் கூட இப்போ இவர் ஜஸ்டின் ட்ரூடோ கூட இப்போ கொஞ்சம் எதிர்த்து நின்னாலும் அவர் நிறைய பல விட்டார். இந்த மற்ற கண்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த உக்ரைன் வரக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விட்டார். அது திருப்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் சரியான தலைவர் யாரும் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. சரி, எந்த தலைவர் பொருத்தமானவராக இருப்பார் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் இப்போதைய சூழ்நிலையில்? இப்போது சூழ்நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ பொருத்தமாக இருப்பார். இதே பாணியில் இதே வேகத்துல போனா. சுரேஷ், இப்பொழுது பல நேர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற பொழுது அவர் பல வாக்குறுதிகளை அளித்திருந்தார். ஆனால் அதிரடியாக பல அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த பொழுதிலும் ஒன்றையும் நிறைவேற்ற முடியாதவராகத்தான் இப்பொழுது இருக்கின்றார். பல அதிகாரங்களை பயன்படுத்திய அறிவிப்புகள் வெளிவந்தாலும் ஒன்றுமே நிறைவேற்றப்படாத நிலையில் தான் இந்த நாட்கள் கழிந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? மக்கள் விரக்தி அடைந்திருப்பதற்கான காரணம், அதிலும் மிகவும் விரைவாகவே இந்த முடிவுக்கு மக்கள் வந்திருப்பதற்கான காரணம் என்று நீங்கள் இதை நினைக்கின்றீர்கள்? இதற்கு பல காரணங்கள் உண்டு ராம். அதாவது ட்ரம்ப் ஒரு பொய்யராக தன்னால் அமெரிக்கர்களை ஏமாற்ற முடியும் என்கின்ற ஒரு பாணிதான் அவரை வெற்றி பெற வைத்தது. குறிப்பாக கூறினீர்களான இந்த ப்ராஜெக்ட் 2025 என்கின்ற ஒரு திட்டம் வெளியிடப்பட்ட பொழுது அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை, தான் அதில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை என்று கூறினார். இப்பொழுது அவர்கள் கூறப்பட்ட இந்த இனவாத, அதாவது ஒரு அதி வலதுசாரி திட்டம் தான் இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அந்த திட்டம் அந்த ப்ராஜெக்ட் 2025 இரண்டாம் கட்ட தலைவரே இப்பொழுது அமெரிக்காவின் வரவு செலவு திட்டத்திற்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது ட்ரம்ப் எவ்வளவு பொய்யன் என்பதை காட்டியது. அதைவிட ட்ரம்ப் கூறிய அதீதமான இன்னும் இரண்டு பொய்கள். ஒன்று கனடாவும் மெக்சிகோவுக்கும் நான் வரி விதிக்க போகின்றேன், இங்கே நாங்கள் உள்நாட்டில் இந்த உற்பத்திகளை, அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அதன் மூலம் நான் அவர்கள் மூலம் வரி விதிக்க போகின்றேன் என்ற பொழுது மக்களுக்கு அவர் என்னத்தை கூறினார் என்றால், இந்த வரி சுமைகள் என்பது கனேடியர்களுக்கும் மெக்சிகர்களுக்கும் தான் விதிக்கப் போவதாக. ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் விதிக்கின்ற இந்த டாரிஃப் என்கின்ற வரி அமெரிக்கர்களுக்கான வரி. அதை அமெரிக்கர்கள் இப்போது உணர்த்துறை விட்டார்கள். ஏனென்றால் கனடாவில் இருந்து போகின்ற பொருட்களுக்கு அவர் 25% விதிக்க போன்ற வரியை, அந்த விதியை கனடா நிறுவனம் கட்டப் போவதில்லை, நுகர்வோர் தான் கட்டப் போகின்றார். அமெரிக்கா கனடா மீண்டும் வரி விதிக்காது என்று அவர் எதிர்பார்த்து அவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருந்து அறிவித்திருந்தார். அது மாறிவிட்டது இப்பொழுது. இல்லை, அதைத்தான் கூற வருகின்றனர். அப்பொழுது நாங்கள் ஒரு திட்டத்தை, அதாவது தவிர்ப்பு திட்டம் அல்லது எதிர்த்தல் திட்டத்தின் மூலம் அதனை முன்னிலைப்படுத்திய பொழுது அங்கே தெரிய வந்த விவகாரம் என்னவென்று சொன்னால், இல்லை இது பிரச்சனைக்குரிய விடயம் என்று. அதன் பொழுதுதான் ட்ரம்ப் முதல் முறையாக ஒத்துக்கொண்டார், ஆம் இது அமெரிக்கர்களுக்கும் பாதிப்பை விளைவிக்கக்கூடியது. அவ்வாறான ஒரு பொய்யனாகவும் மற்ற தேச பற்றாளர்களையும் தேச கட்டமைப்புகளையும் சிதைப்பவராக தன்னை மாற்றி வருகின்றார். குறிப்பாக பென்டகன், மற்றது FBI போன்றவற்றை. FBIயின் தலைமை அதிகாரியாக தற்பொழுது கேஷ் பட்டேல் என்கின்ற ஒருவரை நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு தெரியாத ஒரு குகைக்குள் நுழைகின்றார் என்றால், இந்த FBI என்கின்றது அவர்கள் தேசத்திற்கான அதாவது அவர்கள் ஒரு தங்களை தற்கொடையாளர்களுக்கு அடுத்த கட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய அளவு பணியை ஆற்றி இரவு பகல் பாராது தங்களுடைய கொடுத்த இலக்குகளையும் இனிய நாடுகள் கவனித்தல், நபர்களை கவனித்தல், பயங்கரவாத தாக்குதல்களை முறியடித்தல் போன்ற பல விடயங்களை செய்து வருபவர்கள். இப்பொழுது இவர் செல்கின்றார், அங்கே சென்று பல மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றார். ஆனால் அங்கே ஒரு ஈடாட வைக்கப் போகின்றார்கள். இதற்கு நான் முதல் குறிப்பிட்டது போல இங்கே ஒரு விடயம், மக்கள் இப்பொழுது பாதுகாப்பு படைகளை நகரச் சொல்கின்றார்கள். அதாவது நீங்கள் தேசப்பற்றுக்காக செயற்படுங்கள் என்று அந்த கருத்தூட்டங்களை விளைவிக்கின்றார்கள். மற்றது இந்த இரண்டு நேயர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தொடர வேண்டும் என்று. அதற்கான சாத்தியக்கூறு தற்போது இல்லை என்றால் தேர்தல் அவர் ஓய்வு பெறுவதாக கூறி தேர்தல் நடைபெற போகின்றது. இருந்த போதிலும் அவருடைய இனிவரும் நாட்களிலான செயற்பாடுகளில் சில வேளைகளில் இந்த நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் எனப்படுகின்ற லிபரல் கட்சியின் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் அந்த தேர்தலை பின்போடுவதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இல்லை. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ தொடரலாம். எவ்வாறு என்றால் ஒரு மூத்த ஆலோசகராக இந்த விவகாரங்களில் ஈடுபடுவதன் மூலம். சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். கண்ணன், சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவர் முதல் ஒரு நேர் சொன்னார், இவர் பிசினஸ் பண்ண முறையில பிசினஸ் சைட்ல தான் யோசிச்சு பொய்ன்னு சொல்லி இருக்கிறார். இவர் எதிர்பார்க்கல திரும்ப இது அவருக்கு
வரும் என்று. கடைசியில அங்கத்தை மக்களுக்கு தான் தாக்க போகுது. மற்றது இப்பத்தைய சூழ்நிலையில ஜஸ்டின் ட்ரூடோ பொருத்தமானவர்கள். அவர் ஒரு ஆலோசகரா இருக்கலாம். அந்த முந்தி கவர்னரா இருந்தவர் தான் தலைவரா வாரத்துக்கு பொருத்தும். அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவர். மாகாணியை பொறுத்தவரையில் அவருக்கு அரசியல் அனுபவம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்ற கேள்வியை பலரும் முன்வைக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் ஷாம்ராஜ் கலைக்கிறேன். சொல்லுங்கள், உங்களுடைய ஒளித்தெளிவு போதாமல் இருந்தது, இப்பொழுது சொல்லுங்கள். நன்றி. என்னன்னா, நான் சொல்ல வந்த என்னென்றால், எனக்கு இப்ப நடக்கிற நிலையில பாக்க ஒரு பழைய படத்தின் ஒரு கட்டம் தான் நினைவுக்கு வருது. அதுல முதலமைச்சர் இதுல அவருடைய நாட்காலி இந்த 4 காலுக்கும் அவர் சொந்தம் இல்லை என்ற மாதிரி சொல்லுவேன். அது மாதிரிதான் இப்ப ஜனாதிபதி அவர் எடுக்கிற இது அவரை முதல் ஆதரித்த பல குழுக்கள் இப்ப அவருக்கு எதிராக திரும்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக பாதுகாப்பு வலயம் இல்லாட்டி அவரோட செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி அந்த பார்க்க அதுல கைய வச்சா அது மிக பாரிய எதிர்ப்புகளை விளைவிக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப கனடா பொறுத்தளவு ஒரு கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு அரசாங்கம் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இடதுசாரி வலதுசாரி 2 கட்சிகள்லையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ரெண்டபடியா இது 2ம் இணைஞ்சு செயற்பட்டாதான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு முகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. சரி, தலைவர் தெரிவு என்று பார்க்கின்ற பொழுது யாரை நீங்கள் முன்மொழிவீர்கள்? இப்ப இருக்கிற பிரச்சனையில செலக்ட் த பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோம். ஆனா பார்க்க போய்க்க இப்ப மைக்கானி இந்த பக்கம்தான் திரும்ப போது போல இருக்கு. ஆனால் அதே நேரத்துல இருவர காலம் இருந்த கொள்கைகள் கொஞ்சம் திருத்த வேண்டிய கட்டாயத்துல லிபரலும் இருக்குமான்னு நினைக்கிறேன். சரி, அதை செய்திச்சினம் என்றால் தெரிவு செய்யப்படலாம். நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சஞ்சய். சஞ்சய் சொல்லுங்கள். லிபரல் தான் மறுபடியும் வர வேண்டும். ஏனென்றால் நான் இப்ப ஜஸ்டின் ட்ரூடோ மாறலாம், ஆனா லிபரல் வந்தா தான் திருப்பி அவர் ஜஸ்டின் ட்ரூடோ பின்னுக்கு இருந்து கொரோனா பகுதியில எப்படி சிறப்பாக செய்தாரோ அதே மாதிரி இப்ப இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்கள் எல்லாமே கொண்டு கொஞ்சம் கனடா கண்ட்ரியை பிஸியாக்கி போட்டு இப்ப படிக்கிறாங்கள தவிர எல்லாரையும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப சிறப்பாக எங்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ இந்த லிபரல் தான் தோணும். சரி, நன்றி. CMR தமிழ் எஃப்எம்மில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள் நெருங்கி இருக்கின்றோம். கனடாவினுடைய எதிர்காலமும் இதில் தாங்கி இருக்கின்றது. எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதே நேரத்தில் எதிர் நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பொறுத்துதான் கனடாவினுடைய பொருளாதாரம் மற்றும் சுபீட்ச நிலை என்பன என்ன என்பதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு தலைமைத்துவம் என்பது மிகவும் இன்றியமையாதது. அதே போன்று அமெரிக்கர்களும் தேசப்பற்றுள்ளவர்களாக தங்களை வெளிக்காட்டுகின்ற பொழுது அமெரிக்காவும் ஒரு சிறந்த ஜனநாயக நாடாக தொடர்ந்து பரிணமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆங்காங்கே எதிர்ப்பு நடவடிக்கைகள் கிளம்பி இருக்கின்றன. இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை சரியான பாதைக்கு இட்டு செல்லும் என்ற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றது. அது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்றது விடயம் தொடர்பாகவும் இன்று பல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நிறைவு கருத்தாக சுரேஷ், நீங்கள் இந்த 2 விடயங்கள் தொடர்பாகவும் என்ன விடயங்களை குறிப்பிட விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக, அதாவது அமெரிக்காவில் உடனடியாக மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற நிலைமை என்பது இல்லாத பொழுதும் எதுவுமே சாத்திய முடியாது. சில வேளைகளில் சில நடவடிக்கைகள், அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இந்த விடயத்தை கொண்டு செல்லும் என்பதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு வகையில் இவர்களுடைய நடவடிக்கை என்பது நாங்கள் எதிர்பாராத மாதிரியாக ஒரு 3ஆம் உலகப் போருக்கு கூட இட்டுச் செல்லலாம் என்கின்ற ஒரு கருத்தியலில் இருந்து தற்பொழுது மாறுபட்டு இவர்களை அடையாளப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. எனவே அவர்களை கட்டுப்பாட்டு இவர்கள் அதீத பணக்காரர்களாக இருப்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் அவர்களுக்கு மக்களை பற்றிய கருத்தியல் என்பது இருக்காது. இப்பொழுது காசாவை ஒரு உல்லாச நகரமாக மாற்றுவது குறித்த கருத்தியல் வந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், காசாவை மீள கட்டமைப்பதற்காக அமெரிக்கா குறைந்தது $100 பில்லியன் கொடுக்க வேண்டும் செலவழிப்பதற்கு. அவர்கள் தான் குண்டுகளை கொடுத்து அங்கே கொண்டு கொடுத்தார்கள். ஆனால் அதை கொடுக்க போவதில்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கஞ்சர்.
அவர் ஒரு கஞ்ச தன்மையுடையவர். அதனால் தான் மற்ற நாடுகளை கூட, இந்த நேட்டோ நாடுகளை கூட இந்த தங்களுடைய பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்துமாறு கூறுகின்றார். மற்றும் அந்த ஐக்கிய நாடுகள் அவை போன்றவற்றிற்கு மற்ற நாடுகள் பங்களிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இவ்வாறான ஒரு தொடர்பாடலில் உள்ள ஒரு நபருக்கு அவர் நியமித்த ஆளுமைகளே அல்லது அவர் நியமித்த அதிகாரிகளே ஆபத்தாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதட்டம் என்பது தற்பொழுது பலரிடமும் தெரிகின்றது. எனவே இது பொறுத்திருந்து தொடர்ச்சியாக நாங்கள் கதைப்பதற்கான விவகாரமாக இது தொடர்ந்து செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இவருடைய கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட கனடா போன்றவை நிச்சயமாக இனி இந்த வரி விதிப்பு விவகாரத்திலிருந்து பின்வாங்கி வேறு உடனடியாக ஒன்றிணைந்து பயணிப்பது என்பது சாத்தியப்படாத விடயமாக மாறியிருக்கின்றது. மறுபக்கமாக இந்த நீங்கள் கேட்ட அதாவது கனேடிய தேர்தல் விவகாரத்தில் நேயர்களுடைய கருத்துகளுடன் ஒத்துசைந்து செல்லக்கூடிய கருத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது என்றால், பொதுமக்கள் கனடாவில் 3000 பேருக்கு மேல் நடத்திய கருத்து கணிப்பில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மார்க் கார்னி தான் இதற்குரிய தலைமையாக இப்பொழுது தெரிவு செய்யப்படுவார் என்று. அவ்வாறான நிலைமைதான் தற்பொழுது இருக்கின்றது. எனினும் தொடர்ந்து வரும் வாரங்களில் மாற்றங்கள் பல இடம்பெறும். ஏனென்றால் இன்று கூட ஒரு மகாநாடு நடக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவிற்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செல்ல போகின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.